வந்ததும் பொன்னாடையை ஏன் போர்த்துகிறார்கள்? அவர் டிரஸ் பண்ணிட்டு தானே வந்தார் முத்தரசன். அவருக்கே ஒரு துண்டு போட்டாங்க. இவருக்கு ஏமா மரியாதை சொல்லுங்க, மரியாதை நிமித்தம். இளைஞர்களுக்கு சொல்லுங்கள், உடலிலே துணியை போர்த்துவது மரியாதைக்குரிய நிமித்தம். ஏனென்றால் ஆடை போர்த்த கூடாது என்ற ஆடை மறுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்தவர்கள் நாங்கள். அதனால் ஒருபோதும் ஆடைகளை குறைக்கும் அரசியலை புரிந்து கொண்டு என் உடலை நான் காட்ட மாட்டேன், இது என் சுயமரியாதைக்குரிய விஷயம் என்று பெண்களும் ஆண்களும் சிறந்து நிற்க வேண்டும் என்பதற்கான வெளிப்பாடுதான் மரியாதைக்காக ஒரு துண்டை எடுத்து அப்படி போத்துறது. கலைஞர் ஒரு சூப்பர் விஷயத்தை செஞ்சார். பயனாடைன்னு கொடுக்காம பொன்னாடைன்னு கொடுத்தார். ஏன் தெரியுமா? பயனாடை கொடுத்தா அவங்களுக்கும் போத்துறவங்களுக்கு மட்டும் தான் தெரியுது, தூரமா இருக்கிறவனுக்கு தெரியல என்ன பண்றாங்கன்னு. அதனால பளபளப்பா எடுத்து போத்தி விட்டார். நினைப்பார் உடம்ப போத்து. எனக்கும் பல நேரங்கள்ல யோசனை உண்டு, இந்த பொன்னாடை என்ன பண்றது? இப்ப இந்த பிளவுஸ்லாம் அதுல தைச்சதில்லை, ஆக்காதீங்க, இது வேற மெட்டீரியல். குரு என்கின்ற சொல் சமஸ்கிருத சொல். கு என்றால் இருள், ரு என்றால் விளக்குதல். குரு என்றால் இருளை விளக்குபவன் அர்த்தம். ஆசிரியர், ஆசுனா குற்றம், இரிதல்னா களைதல், குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள். அவங்களுக்கு அந்த வேலையை செய்ய விடுங்க. உங்க பிள்ளை பொய் சொல்லுது, ஏன் பிள்ளையா அது பொய் சொல்ல தெரியாது, சூப்பரா சொல்லும். 4 பேரோடு சேர்ந்துதான் என் பிள்ளை பழா போகுது. நானும் அந்த 4 பேரை 25 வருஷமா தேடி ஒரு முடிவுக்கு வந்தேன். அந்த 4 பேருக்கு லீடரே இதுதான். உங்க எல்லா என் பிள்ளையும் சேர்த்து சொல்றேன், எல்லா பிள்ளைகளுக்கும் 2 பேர் இருக்கு. ஒரு பேர் நம்ம வீட்டுல வச்ச மாணிக்கம், அதுக்கு உள்ள ஒரு பேர் வளர்ந்துட்டு இருக்கு பாட்சா. உள்ள இருக்குது, ரெண்டு வேஷத்துல இருக்குது. டீச்சர்களுக்கு தெரியும் அந்த 2வது வேஷம் என்னன்னு. சொன்னா கத்துக்கோங்க. நம் பிள்ளைகளை சரி செய்வதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் பாருங்க. சொற்களில் இருக்கக்கூடிய சூட்சுமத்தை புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். வியந்து சொல்வதற்கான ஒரு விஷயமா நான் இதை பார்க்கிறேன். இப்ப அமெரிக்கா நாட்டில் ட்ரம்ப் உள்ள வர போனவர் என்ன பண்றார், அந்த ரீல்ஸ் பார்க்கிறேன். அந்த டேபிள அந்த செக்ரட்டரி சொல்றாரு ட்ரம்ப் சார் கிட்ட, அந்த மாண்பமை ட்ரம்ப் அவர்கள் கீழே ஒரு டிரா இருக்கு, அதை தரங்க அப்படிங்கிறார். என்ன இருக்கு அதுல அந்த பைடன் சார் போனார்ல, அவர் ஒரு தேங்க்ஸ் நோட் ஒன்று போட்டிருக்காரு பாருங்க. அவர் பிரிச்சு, நல்ல வேளை நீ இதை சொன்ன, நீ சொல்லாம இருந்திருந்தா இந்த ஆட்சி முடியும் வரை நான் இதை பார்த்திருக்க மாட்டேன்னு சொன்னார். பாருங்க ஒரு தலைவருடைய ஸ்டேட்மெண்ட். அதே நாட்டில் ஜனாதிபதியாக இருந்த ஒரு மனிதனுடைய ஸ்டேட்மெண்ட். அவர் பேர் ஜேம்ஸ் புச்னன். ஜேம்ஸ் புச்னன் தன்னுடைய டென்யூர் முடிச்சிட்டு ஒயிட் ஹவுஸ்ல இருந்து வெளியில போறார். உள்ள வந்தது யார் தெரியுமா? ஆப்ரஹாம் லிங்கன். ஆப்ரஹாம் லிங்கனுக்கு முன்னால ஜேம்ஸ் புச்னன். வெளியில வரும்போது ஜேம்ஸ் புச்னன் ஆப்ரஹாம் லிங்கன் கை குலுக்கி விட்டு அவர் ஒரு வார்த்தையை சொன்னார், மிஸ்டர் ஆப்ரஹாம் லிங்கன், நான் இந்த வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறுகின்ற பொழுது எப்படி மனமகிழ்ச்சியுடன் வெளியேறுகிறேனோ அதே மனமகிழ்ச்சியுடன் நீங்களும் உள்ளே வந்தால் நீங்கள் தான் இந்த உலகத்தில் மிக சிறப்பான மகிழ்ச்சியான மனிதர். நான் சொன்ன உடனே நீங்க கை தட்டிட்டீங்க. ஆனா சொன்ன வார்த்தை என்னங்கிறது வீட்டுக்கு போய் அமைதியா யோசிச்சு பாருங்க. நான் சொல்ற ஏற்ற இறக்கத்துல நீங்க கை தட்டிட்டீங்க. நான் வெளியேறுகின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சியுடன் வெளியேறுகிறேன், அதே மகிழ்ச்சியுடன் நீ உள்ளே வருகிறாயா? ஒன்றை துறக்கும் பொழுது இருக்கக்கூடிய மகிழ்ச்சி ஒன்றை பெறுகின்ற பொழுது இருக்கின்றது என்றால் நீதான் இந்த உலகத்தில் ஆகச் சிறந்த மனிதன் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை தான் அவர் சொன்னார்ல, அப்பொழுதலர்ந்த செந்தாமரையை வென்றதம்மாம்பான் கம்பன். உனக்குதான் ராஜாங்கம் அப்படின்னா காதல் உற்றிலன் இகழ்ந்திலன். உனக்கு ராஜாங்க இல்ல, இப்பொழுது எம்மனோர்க்கும் எம்பதற்கு எளிதோ, யாரும் செப்பரங்குணத்து ராமன் திருமுக செவ்வி நோக்கின் ஒப்பதே முன்பு பின்பு. இருக்குன்னு போது எப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தானோ, இல்லன்னும் போது அதே மகிழ்ச்சியில இருந்தானோ. அவன் லீடர். லீடர்ஷிப்ங்கிறதுக்கு என்னங்கிறதுக்கு ஜேம்ஸ் புச்னன் ஆப்ரஹாம் லிங்கனுக்கு பாடம் எடுக்கிறான். டாடா பத்தி ஒரு விஷயம் சொல்றேன்னு சொல்லி நிறுத்தினா, எப்படி நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை கற்றுக்கொள்வது? ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு என்னுடைய தாயார் சில நல்ல விஷயங்களை கற்றுத் தருகிறார். நான் கற்றுக்கொள்கிறேன், இந்த வயதில் கற்றுக்கொள்கிறேன், உலகத்துக்கே பாடம் சொல்லுகிறேன்.
ஆனால் நல்ல விஷயங்கள் யார் வாயில் இருந்து வந்தாலும் உடனடியாக கற்றுக்கொள்கிறேன். அதற்கு பிரதி உபகாரமாக என்னுடைய வாழ்க்கை நான் எப்படி வடிவமைத்துக் கொள்வது என்று பார்க்கிறேன். நான் ஒரு ரகசியத்தை, சூட்சுமத்தை சொல்லுகிறேன். யார் எதை சொன்னாலும் அதை உடனடியாக கேட்டு அது உங்கள் வாழ்க்கைக்கு சரி வரும் என்று உங்களுடைய மூளைக்கு செலுத்தி வடிகட்டி புரிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள். மிகப்பெரிய வியப்பான சூழல் நடக்கும். என்னுடைய அப்பா எனக்கு நல்ல தாலாட்டு பாடுவார். அவர் தாலாட்டு பாடும் பொழுது அம்மா தானே பாடுவாங்க எல்லா வீட்லயும். எங்க வீட்டுல எங்க அப்பா பாடுவார். எங்க அம்மா பேசும். எங்க அப்பா சூப்பரா பாடுவார். குரல் அவ்வளவு இனிமையா இருக்கும். இந்த காத்து மேல காத்து கீழன் பாடுறாங்கல்ல, அப்படி பாடல. அப்பா பாடின தாலாட்டு பாடல் எனக்கு இன்றைக்கு நினைவிற்கு வருகின்ற பொழுது நான் சில ஞான வெளிச்சங்களை பெறுகிறேன். தாலாட்டு பாட்டு தான். போகிற போக்கில சொல்லும் போது தூங்குற பாட்டு தான். தூங்குகின்ற பொழுது இப்படி சரியான வார்த்தைகள் வந்து விழுமோ? அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை ஏற்றி தருமோ? தரும், தரும். ஆனால் அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இவ்வளவு புகழ்ந்து சொல்றேன் எங்க அப்பாவை பத்தி. ஒரு 2-3 கூட்டத்துக்கு தவிர்த்து மற்ற இடங்கள்ல சொன்னதில்லை. இங்க மேடையில் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது. எங்க அப்பா நான் பிறந்த உடனே என்ன பார்க்க வரலப்பா. கோஸ் ஆஸ்பத்திரியில தான் எங்க அம்மா என்ன பெத்தாங்க. ஏன்னா கருப்பா இருக்கிறனா, 3வது பொம்பளை பிள்ளை. வரலீங்க. பெட்ல இருந்து கீழே எடுத்து போட்டாங்களாம் எங்க அம்மாவை. எங்க அம்மா என்ன இப்படி தூக்கிக்கிட்டு இப்படி வந்திருக்காங்க. இதை எப்போ சொல்றாங்க தெரியுமா? 1997 முதலாக நான் வெளிநாடு போவதற்காக, விமானம் ஏறுவதற்காக வீட்டை விட்டு கிளம்புற, செருப்பு போடுறேங்க. செருப்பு போடுறத பார்த்துக்கிட்டே எங்க அம்மா சொன்னாங்க, ஒரு நிமிஷம் அம்மா, உன்னை ஆஸ்பத்திரியில இருந்து தூக்கிட்டு வந்தனா, கையில உன்னை பிடிச்சிட்டு இருந்தனா, 2 காலு கீழே அப்படி தொங்கிட்டு இருந்துச்சு, சிவப்பா இருந்துச்சு. அப்ப நான் கேட்டேன், கருப்பா இருந்தா புள்ள கால் சிவப்பா இருக்குமாமா? அப்படிதான்ப்பா இருக்கும். அந்த காலை பார்த்தேன், ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப அழகு உன் கால். ரொம்ப நேரம் அந்த பாதத்தை பார்த்துட்டே இருக்கிறேன். அந்த பாதத்துல இப்ப செருப்பு மாட்டிக்கிட்டு நீ ஏர்போர்ட் போற, வெளிநாடு போற. நான் ஒண்ணு சொல்றேன், அதை செய்வியா? சொல்லுங்கம்மா. நீ போற மலேசியா நாட்டுல கடல் இருக்குதா? தெரியலம்மா. கால் நினைச்சிரு. ஏமா, உன் காலை தொட்ட தண்ணி உலகமெல்லாம் சுத்தம். சொல்லுங்க. அந்த அம்மா சொல்லுச்சுல, நான் போய் காலை நினைச்சேன். மலேசியால 31 நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து விட்டேன். ஒரு டிக்கெட்டை கூட சொந்த செலவுல வாங்கினதில்ல. இப்ப வந்துட்டு போற செலவை கூட மாவட்ட ஆட்சியர் தான் கொடுக்கறாங்க. சொற்கள், கவனம். அந்த வினாடியில் யாரோ ஏதோ ஒரு வார்த்தையை பேசுவார்கள். இயற்கையின் பேரருளும் இறைவனின் பெருங்கருணையும் இருந்தால் அந்த சொல் உங்களுக்கு புரிந்து போகும். உங்களுக்கு புரிந்து போக வேண்டும் என்பதற்காக நான் சொல்லை தேர்ந்தெடுத்து கொண்டு வரேன். இப்பங்க விருத்தாச்சலம்க்கு பக்கத்துல பொங்கல் விழாவுக்கு போயிருந்தேன். குழந்தைகள் கவனம், இளைஞர்கள் கவனம். நாங்க ஏதோ பேசுறதுக்காக போயிருக்கிறோம். உட்கார்ந்து இருக்கிற ஒரு பையங்க உரி அடிக்கிற ப்ரோக்ராம் இங்க நடக்குமா? உரி அடிப்பியா? நீ அடிப்பியா? அந்த காம்படிஷனுக்கான ரூல் என்ன தெரியுமா? அங்க ஒரு அடிதான் அட்டெம்ப்ட், அவ்வளவுதான். அது தப்பாயிடுச்சுன்னா புடிங்கிடுவாங்க கொம்ப. 100 பேர் பங்கு பெற்றார்கள். 6 முதல் 18 வயது வரை. 6 வயது பையன் ஜெயிச்சிட்டாங்க. 1000 பேர் சுத்தி நிக்கிறாங்க. வந்து அப்படி ஜெயிச்சுட்டு வந்து இப்படி பக்கத்துல உட்கார்ந்தான் பாருங்க. பக்கத்துல நான் குழந்தைகள் கிட்ட ரொம்ப நல்லா பேசுவேன். ஒரு விஷயம் சொல்லவா? குழந்தைகளிடத்தில் யார் மிகச் சிறப்பாக பேசுகிறார்களோ அவர்கள் உலகத்தில் யாரிடம் வேண்டுமானாலும் பேசலாம். அவங்க கிட்ட பேசணும், அவங்க பேச்ச கேட்கணும். அந்த பையன் கிட்ட சும்மா கேட்டேன், உன் பேர் என்ன? அப்படி பார்த்தாங்க. அவன் கண் எப்படி தெரியுமா இருந்துச்சு? அப்போ எனக்கு இந்த பிரசிடென்டா இருந்தாருல ஒபாமா, ஷார்ப்புங்க. அப்படி பார்த்தாங்க, என்ன கத்தி மாதிரி இருந்தாங்க. வில்லில இருந்து புறப்படுற அம்பு மாதிரி இருந்தான். பார்த்தான். என்ன பேரு? என்ன பேரை சொன்னா பாருங்க, ராஜராஜன். ஃபுல் பேரை சொல்லு. ராஜராஜ சோழன். உடனே எனக்கு இங்க சிரிப்பு வந்துருச்சு. இந்த 6 வயசுல இருக்க ராஜராஜ சோழன் உரி அடிச்சிட்டு வந்து உட்காந்து சொல்றது. இப்படி கேட்டேன், உனக்கு பையன் பிறந்தா என்னப்பா பேர் வைப்பேன்னு சொன்னாம் பாருங்க பதில். அது என் தாத்தாவுக்கு ஏற்கனவே நான் வச்சுட்டேன். என்னப்பா? ராஜேந்திர சோழன். எனக்கு பிடிச்சிருச்சு அந்த பையனை. நான் ஃப்ரெண்ட் ஆயிட்டேன்.
எப்படி ஜெயிச்ச சொல்ல. இந்த மழலை மாறாத அந்த குழந்தை தத்து தத்தென்று சொன்ன அந்த வார்த்தைகளை கோர்வையா நான் சொல்றேன். ஆனா பயங்கரமான வின்னிங் ஸ்ட்ராட்டஜி வேணுமா? 100 பேருக்கு நடுவுல ஜெயிச்சான் பாருங்க. அவன் சொல்றான், நான் போனா என்ன கழுத்துல ஏதோ அந்த ரோஸ் கலர் விசில் வச்சுட்டு சுத்துறாருல அந்த அங்கிள். அவர் பாக்குறதுக்கு எப்படி இருந்தாருன்னா உங்கள மாதிரி இருந்தார் சார் கொஞ்சம். சரி, இவர் அப்புறமா எழுப்பி பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தார். இன்ஷர்ட் பண்ணி இருக்காரு, இது பனின் போட்டிருக்காரு, இன்ஷர்ட் பண்ணி இருக்காரு, பிடி மாஸ்டர் மாதிரி இருக்காரு. ஊதிக்கிட்டே இருக்கிறார் விசில. அந்த பையனுடைய கண்ணுல துணியை கட்டிட்டு காதுல ஊதி இருக்காரு விசில. ஊதி சுத்தி விட்டாராம். சொல்றாங்க, கண்ணை கட்டி காதுல விசில ஊதி சுத்தி விட்டாரு, எனக்கு ஒண்ணும் தெரியல. சரி, உங்களுக்கு தான் தெரியுதுல்ல, இத்தனை பேரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவர் சுத்தி விட்டவர் தப்பு தப்பா வழி சொல்றாரு. படி படி, லெஃப்ட்ல போ, லெஃப்ட்ல இப்ப அடி அடி அடின்னு சொல்றாரு. நான் யார் பேச்சும் கேட்கல, சுத்தி சுத்தி நடந்துகிட்டே இருந்தேன். அத்தனை பேரும் கத்திக்கிட்டே இருந்தாங்க. நான் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்தா அந்த கூட்டத்துல ஒரு குரல் கேட்டது, ராஜா, என் அம்மாவின் குரல். நான் அந்த குரலை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு கண்ணை உள்ளுக்குள்ள இருந்து மூடிக்கிட்டேன். என்ன சொல்றான், நாம கண்ணை மூடுனா அதுல இருந்து ஏதாவது தெரியுமான்னு தானே பார்ப்போம். அவன் அம்மா குரல் கேட்டவனா மூடிட்டாங்க. அவன் உள்ள ஏதோ அவனு காண ஆயிடுச்சு. ராஜா, லெஃப்ட்ல போ, 2 அடி போ, அப்படியே நில்லு, ஒரு 1/2 அடி முன்னால வா, நில்லு, அப்படியே இரு, கையை தூக்கு, அடிக்காத அடிக்காத, மேல போயிடுச்சு, அடிக்காத அடிக்காத, கீழே இறங்கும் போது இப்ப அட்றானா, அடிச்சா உடஞ்சிருச்சு. யார் பேச்சை கேட்கிறோம்? எதில் கவனமாக இருக்கிறோம்? அந்த கவனத்தை சிதறடியாமல் இருக்கிறோமா? ஜெயிக்கிறோம். கற்றல் அப்படித்தான். ஒன்றை செய்யும் பொழுது இன்னொன்றை செய்து கொண்டிருந்தால், சில பேர் சொல்லுவாங்க மல்டி டாஸ்க் உமன். ஒன்னும் கிடையாது. இருக்கிற வேலையை ஒழுங்கா செய்யணும். இருக்கிற வேலையை ஒழுங்கா செய்யணும் அப்படிங்கிற அந்த சொல் இருக்குல்ல, அந்த தியானம் இருக்குல்ல, அந்த கவனம் இருக்குல்ல, அதற்கு பெயர் கற்றல், லேர்னிங். லேர்னிங் நடக்கும் பொழுது எல்லா கதவுகளும் மூடிக்கொண்டு உள் கதவு, இந்த 3ஆம் கண் என்கிறோமே, அது திறந்து கொள்ளும். அப்பொழுது கற்றது எப்பொழுதும் மறக்காது. உலகத்திலேயே மிகப்பெரிய சாபம் என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவைப்படுகின்ற பொழுது நீங்கள் கற்றது மறந்து போகும் என்பதுதான். கற்றது ஒருபோதும் மறக்க கூடாது என்றால் கவனத்துடன் அந்த கற்றலை மேற்கொள்ளுங்கள். யார் ஒருவர் கவனத்தோடு அந்த கற்றலை மேற்கொள்கிறோமோ அவர்கள் வாழ்நாட்களில் எப்பொழுதும் தான் கற்ற வித்தையை மறப்பதே இல்லை. நான் ஒரு கவிதையை ரசிக்கிறேனா, உள்ளும் புறமுமாக உயிர் தன்மையுடன் அந்த கவிதையை ரசிப்பேன், மறக்கவே மாட்டேனே. நீங்க ஒண்ணும் இல்ல, இந்த மேடையில 2 பேர் இருக்காங்க. நாம் எல்லோரும் ஒரு மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறோம், அப்படித்தானே? என்ன கேட்டா, இந்த 2 பேர் உட்கார்ந்து இருக்காங்கல்ல, ஒருத்தருடைய மதம் சட்டம், நான் அறிந்தவரை. இன்னொருத்தருடைய மதம் திராவிடம். இதுதான் இவர்கள் 2 பேருடைய மதம். எதை அவர்கள் ஆழமாக நம்புகிறார்களோ அப்படி அவர்கள் முழுமையாக வெளிப்படுவார்கள். நான் இப்படித்தான் மனிதர்களை பார்த்து வாசிக்கிறேன். எப்படி ஒரு விஷயத்தில் நின்று ஜெயிப்பது, எப்படி ஒன்றுக்காக நாம் பலியாகாமல் இருப்பது, எப்பொழுது புரியும் நமக்கு? 40 வயதில், 50 வயதில், 60 வயதில் கூட புதிய விஷயங்கள் வந்து சேர்கின்றன. ஒருத்தர் 60 வயசுலயா தப்பான ஒரு வேலையை செஞ்சார். நான் கேட்டேன், 60 வயசுல இப்படி செய்றீங்களேயா? அதுக்கு ஒரு தந்த பதில் என்ன தெரியுமா? 60 வயதில் எப்படி இருப்பது என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இதற்கு முன் நான் 60 வயதில் இருந்ததில்லை. இட் இஸ் நியூ. அவருக்கு அது புதுசு தானே. அப்படி என்றால் புதிதாகத்தான் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு புதிதான சில விஷயங்கள் வந்து சேர்கிறது. ரொம்ப நுட்பமான புதிதான ஒரு விஷயத்தை சொல்றேன். ஒரு 3 மாதமாக நான் சந்திக்கின்ற மனிதர்களுடைய மனங்களில் எல்லாம் இதை நான் இன்ஜெக்ட் பண்றேன். யூடியூப்ல வருதா பாக்குறவங்க பாத்துக்கோங்க. யூடியூப்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லையா? நான் மேடைகளில் நின்று பேசுகிறேனா? சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஏனென்றால் வாய்ப்புகள், வார்த்தைகளை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் பல நேரங்களில் பலருக்கு கிடைப்பதே இல்லை. பெரியவங்க கிட்ட சொல்றேன், இன்றைய இளைஞர்களுடைய சிக்கல் நமக்கு தெரியாதியா? நான் 17 வயதிலிருந்து 20 வயது பிள்ளைகளுக்கு 25 ஆண்டுகளாக பாடம் நடத்துகிறேன். அந்த வளர் இளம் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை முழுமையாக அறிந்தவள் நான். நம் வாழ்க்கையை விட அந்த இளைஞர்களுடைய வாழ்க்கை சிக்கலானது. இதை விட சிக்கலானது சிறுவர்களுடைய வாழ்க்கை. ரொம்ப சிக்கலானது. அதை யார் ஒருவர் புரிந்து கொள்கிறோமோ அவர்கள் தான் வழிகாட்டிகளாக இருக்க முடியும் என்பதற்காக சொல்லுகிறேன். நம்ம பெரியவர்களுக்கு விவாகரத்து என்பது எவ்வளவு பெரிய ஒரு வலி தானே. குழந்தைகளுக்கு என்ன வலி தெரியுமா? பிரேக்கப். பாவங்க அதுங்க.
ஆனா விவாகரத்து பண்ணா 4 பேர் அது சொல்லுவான். பிரேக்கப் ஆனா விடுறா மச்சான் வாடா பார்ட்டிக்கு போலாமா. நம்ம வலிய புரிஞ்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது இந்த உலகத்துல. இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், பெண்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்களுக்கும் சொல்லுகிறேன், வயது முதிர்ந்தவர்களுக்கும்